ஓகே, இப்போ தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பதில் வந்துட்டா சார்? சொல்லுங்க. உங்க கேள்விக்கு பதில் வந்துட்டா சார்? பதில் கரெக்டாக வந்துட்டு, ஆனால் கொஞ்சம் அந்த டிவி அதுக்கு தான் கொஞ்சம் அதிகமான ஆதரவு இருக்க மாதிரியும், அந்த டிஎம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியும் தெரியும். வரைக்கும் நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கீங்க பாருங்க. ஊடகத்துல நீங்க எதுக்கு ஆதரவு அதிகமா இருக்கிறது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். தொண்டர்கள் ஆதரவு எதுக்கு இருக்கோ அதுக்கு நாளைக்கு ஒரு வெளிப்படையான கருத்தை சொல்லுவார். சரி, இப்போ நாஞ்சில் கோலப்பனுக்கு எங்க போகணும்னு ஆதரவு, எங்க போகணும்னு ஆசை இருக்கு, சொல்லுங்க. எது கூட போனா நல்லா இருக்கும் சார்? நான் எந்த பதவியும் அனுபவிக்காதவன், எதையும் அனுபவிக்காதவன், கவுன்சிலர் பதவி கூட அனுபவிக்காத ஒரு சாதாரண தொண்டன் தான். சரி, உங்க மனநிலை? கட்சி அதிமுக மீட்டெடுக்கணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரோ அந்த இடத்துக்கு நாங்க போறதுக்கு ஆசைப்படுவோம். நாஞ்சில் கோலப்பனுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க என்னைக்குமே திமுக களத்துல எதிரிதான் சார். எதிரி கட்சியா தான் நாங்க பார்த்து. எம்ஜிஆருக்கு ஒரு வில்ல நம்பியார் இருப்பது போல அதிமுக ஒரு திமுக வந்து வில்லனாதான், ஒரு வில்லன் கேரக்டர் தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நாங்க அங்க போய் இணைகிறது அது எவ்வளவு சாத்தியப்படும் சாத்தியப்படாது எல்லாத்தையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் வந்து இந்த களத்துல எப்படி உள்ள வந்தாரு, உள்ள வர்றதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மேல போடப்பட்ட வழக்குகள் திமுகவால, அதெல்லாம் அவர் நினைவுல வச்சிருப்பார். அதனால அதெல்லாம் அவர் வந்து அவரு ஒரு கணக்கு போட்டு வருவாரு. நம்ம ஒரு தலைவரை பின்பற்றிட்டோம்னா அந்த தலைவரை ஃபாலோ பண்ணி போனோம். இப்போ உங்களுக்கு திமுகவிலே ஆள் இருக்கு, அதனால காத்துட்டு இருப்போம். இப்போ நாஞ்சில் கோலப்பன் சார், உங்களுக்கு திமுக இப்போ மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு, அது போல பழைய நண்பர்கள் நிறைய பேர் ஓபிஎஸ் அங்க இருக்கிறாங்க. அவர் கூட பார்க்ல வீட்டெல்லாம் பார்த்திருக்காரு சிஎம். செங்கோட்டையன் வந்து அங்க இருக்காரு, தாவேக்கலா இருக்கிறாரு. ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஆள் இருக்கு. நீங்க வந்து இல்ல, உங்களுக்கு ரெண்டு பக்கமே ஆள் இருக்கு. திமுகவிலையும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திலையும் அங்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மாதத்துக்கு செங்கோட்டையன் அங்க இருக்கிறாரு. இப்படி ஆனாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் தாவேக்கா கூட சார் தமிழ்நாடு முழுக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு இருக்காங்க சார். சரி, அதை ஏன் மறக்கல? 234 தொகுதியிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால காட்டப்பட்ட ஒற்றை முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதனால எங்க போனாலும் செல்வாக்கு இருக்குங்கிறத நாங்க இந்த 2026 நிரூபிச்சு காட்டிடுவோம். ஓகே, 2026 நிரூபிங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த 3 சீட் அப்படின்னு உங்களுக்கு இந்த செய்தி பரவணும் தான் ரொம்ப கோபத்தை உண்டாக்கிட்டுன்னு உங்களோட பேச்சுல இருந்தே புரியுது. ஆனா எம்பி அரசியல்ல ஒரு சீட் தான் நின்னீங்க, அப்பவே அந்த கோபம் வரல. இப்போ இந்த கோபம் வந்தது இல்ல, எம்பி சீட்ல ஒரே ஒரு இடம் தான் கொடுத்தாங்க. அப்ப பலாப்பழம் சொன்னோம், அங்க ஒரு 12 ஓபிஎஸ் வரை நின்னாங்க. அப்பமே உங்களுக்கு கோவம் வரல, இப்ப திடீர் கோவம் வந்திருக்கு, அதான் கேட்டேன் நான். இல்ல சார், அதாவது பாஜக அன்னைக்கு வந்து 15 சீட்டு இல்ல, அன்னைக்கு 15 சீட்டு கொடுக்க இல்ல, பாஜக அன்னைக்கு 15 சீட்டு அன்றைய பாஜகவின் தலைவர் அண்ணாமலை மூலமா ஒரு 15 சீட் அண்ணனுக்கு கொடுக்கதான் முயற்சி எடுத்தாங்க. இல்ல மறுக்கல. ஆனா அன்றைய சூழ்நிலை இரட்டை இலை சின்னத்தை முடக்கப்பட்டால் பாஜக தான் என் சின்னத்தை முடக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒப்பாரி வச்சிருவாருன்னு சொல்லி அதுக்காக என்ன பண்ணுனாங்க, அவர்கிட்ட சின்னத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்ப அந்த சின்னத்தை எதிர்த்து ஒரு 15 இடத்துல அண்ணன் ஆள் விட்டாங்கன்னா 15 இடத்துலயும் இரட்டையில பின்தங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்னு அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் தன்னோட ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்போ தன்னை கிட்ட மக்கள் சக்தி இருக்குன்னு நிரூபிக்கதான் அண்ணன் ஒரு சீட்டு வாங்கிட்டு போய் நின்னார வழியா தொண்டர்களை பலியாடு ஆக்க வேண்டாம், நானே அந்த பலியை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிதான் அவர் ராமநாதபுரத்துல நின்னாரு. அங்கேயே இரட்டைகளை சின்னம் டெபாசிட் இழக்கப்பட்டது. இதுல 15 சீட்டை வாங்கி நிப்பாட்டி இருந்தாருன்னா 15 நாடாளுமன்ற தொகுதியிலும் டெபாசிட் இழந்திருக்கும். ஏற்கனவே 7 நாடாளுமன்றத்துல டெபாசிட் காலி, 234 சட்டமன்றத்துல 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கையில நீங்களே பாத்துருக்க எடப்பாடி பழனிசாமியோட சூழ்நிலைகள். அந்த அளவுக்கு ரெட்டலையை கேவலப்படுத்திடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாதுங்கிறதுனால ஒரு லகுவான முயற்சி. அதுதான் கழித்த முறை மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொன்னாரு, என்னை மீண்டும் ஒரு பாவ செயலுக்கு ஆளாக்காதீர்கள் சொன்னாரு. அந்த பாவ செயலுக்கு திரும்பி ஆளாக்கிட்டாங்க. இனிமேல் எங்கெல்லாம் நீங்க ரெட்டையிலேயே வந்து பாஜக கூட நட்போட்டோட வச்சு நீங்க ரெட்டையிலேயே வாங்கிடுங்க, வாங்கினா கூட என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லையே. ஏற்கனவே மக்கள் உங்களை நிர்வாகித பணியை வெளியேற்றிட்டாங்க. இன்னொரு களம் நாங்க அமைக்கும் போது பாருங்க புது யுக்தியோட நடக்கும். ஓகே.